இந்த நல்ல வேலைக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் என்னுடைய சாட்சியத்தை கூறுகிறேன். சிறு சாட்சியமாக இருந்தாலும் பெரிய சாட்சியமாக இருந்தாலும் எவ்வளோ மினிட்ஸ் எடுத்தாலும் சாட்சியம்தான். சாட்சியம் நம்மை கர்த்தரோடு இணைக்கிற ஒரு பாலம். மற்ற உலக வேலைகள் இருந்தாலும் சாட்சியத்திற்காக ஒவ்வொரு வாரமும் சர்ச்சில் சொல்வீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆகவே சாட்சியத்தை கேளுங்கள். நான் கடந்த வாரத்தில் கர்த்தனோடு கூட இருந்தார். ஒரு நாளும் நடத்தினார், நித்தமும் நடத்தினார். என்னை அவர் பாதுகாத்தார். அவருக்கு சந்தோஷத்தை சமாதானத்தையும் கொடுத்தார். இயேசுவானவர் சொன்ன, மகளே நீ எந்த வழியில் போகணுமோ அந்த வழியில் போ அப்படின்றார். எந்த வழியில் போகணும்னு நினைக்கிறேன்னா ப்ராட் மைண்ட், ஒரு ப்ராட் வே, நேரோ வே இருக்குது. இதில் நேரோ வேயில் போகிறவங்க கொஞ்சம் பேர் தான். அதுதான் கடினமான முள், அம்புகள், அஸ்திரங்கள் எல்லாம் வரும். அவங்க தான் நேரோ வேல போகிறாங்க. ப்ராட் வேல போகிறவங்க அவங்க போகிறாங்க. எனக்கு சிறு நாட்களில் இன்மட்டும் என்னுடைய அம்மா என்னை கூட இருந்தாங்க. அதற்காக கர்த்தரை சோதரிக்கிறேன். தேவன் தொடர்ந்து நடத்துகிறார். ஃப்ரெண்ட்ஸு சொல்லிட்டு யாருமே கிடையாது. எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. நான் தேடி கண்டுபிடிப்பது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்பொழுது அதுவும் இல்லை. ஆண்டவர் ஃப்ரெண்ட்ஸ்னால் கேர்ள்ஸ் சொல்கிறேன். கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸு இருந்தால் ஸ்கூல் படிக்கும்போது இருந்தாங்க, காலேஜ் படிக்கும்போது இருந்தாங்க, நர்சிங் படிக்கும்போது இருந்தால் கொஞ்சம் அவ்வளோவா இல்லை. அதனால தான் அதை நான் செய்ய முடியாமல் போய்விட்டது. ஆனால் இன்று நான் ஸ்பெஷல் எஜுகேட்டட் ட்ரைனிங் முடித்துள்ளேன். பிடிஎச் படித்துள்ளேன். நர்சிங் படித்தேன். அதுக்கூட ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு கோர்ஸ் படித்தேன். வீட்டெல்லாம் செய்து கொடுத்து பிபிஎஸ் வாலண்டியராக ஒர்க் பண்ணேன். அதே போல் பிபிஎஸ் டீச்சராக இருந்தேன் டெல்லியில். அவ்வாறாக நான் வாழ்ந்து வந்தேன். ஆனால் எல்லாவற்றும் கிறிஸ்துவின் பேசிஸ்க்கு அடிஸ்தானம், கிறிஸ்துவனுடைய அந்த பேஸ்மெண்ட் என்னோடு குழந்தனால நான் வாழ்ந்தேன், மகிழ்ச்சி அடைந்தேன். அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. நாம் கொஞ்சம் வளர்ந்தாலும் நம்ம சாட்சியம் சொல்லது தான் ஆகணும். சாட்சியம் சொல்லிட்டு பெரிய ஒரு அட்டகாசம் போடுவது கிடையாது. நம் சாட்சியம் நம் வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய கடமை. சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் நான் சத்துருவை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். சாத்தானை ஜெயித்தேன் என்று வசனம் உள்ளது. ஆகவே இந்த நாட்களிலும் நாம் வெற்றி அறிந்து கொள்வோமாக. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை நான் ருசித்து அறிகிறேன். மேக்கிங் எ பியூட்டிஃபுல் டே. ஒவ்வொரு நாளும் தேவன் அற்புதம் செய்கிறார். அவர் என்னை காயப்படுத்தவில்லை. என் வேதனைகள், நிந்தனைகள், சோதனைகள், போராட்டங்கள் எல்லாம் ஆண்டவர் மறை செய்துள்ளார். கர்த்தர் சொல்லுகிற, மகளே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆகவே ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள கடமை பெற்றிருக்கிறோம். ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது சிறு பிள்ளைகள் ஊழியம் செய்யலான்னு நினைக்கிறேன். அதுக்கான வாய்ப்பு ஒன்றும் எனக்கு வருவதில்லை. ஆகவே அவ்வாறு டீச்சர் வேலைக்கு போகலான்னு பார்க்குறேன். அதே போல் ஜேர்னலிஸ்டாக போகலான்னு பார்க்குறேன். இவற்றெல்லாம் செய்ய நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சித்தம் என்னவோ அது நடக்கும். அது ஆண்டவர் சித்தத்திற்காகவே காத்திருக்கிறேன். ஆண்டோருடைய சித்தத்திற்காக நான் காத்திருக்கிறேன். அவர் என்ன தருகிறாரோ அதன்படி போக விழைகிறேன். நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற ஒரு வாக்கு இலக்கியத்தில் இருக்கிறது. இலக்கியத்தை படிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியாது. ஆகவே தமிழ்நாட்டில் படித்ததுனால தமிழ் கொஞ்சம் தெரியும். இவ்வாறாக நடத்துகிறார். தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய அன்புக்காக, அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக, அவருடைய சித்தத்திற்கு காத்திருக்கிறேன். அது செய்ய நினைக்கிறேன். ஆமென்.